ஸோ ஹாய் ஆல். இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.6ல் 13th சம் பார்ப்போம். சரியா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஒரே ஒரு வேல்யூ கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்போ 4 ஆப்ஷன்ல அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு அது ஈக்குவல் டுவா, கிரேட்டர் தென் ஈக்குவல் டுவா, லெஸர் தென் ஈக்குவல் டுவான்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. அப்போ அதுக்கு நான் எனக்கு தெரிய வேண்டியது, ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் எனக்கு தெரியும், 1 + x². இதுல இருந்து எஃப் ஆஃப் ஒய் கண்டுபிடிச்சிட முடியும். அதாவது எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய்யை போட போறேன். அதே தான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது இங்க இருந்து எக்ஸ் ஒய்யும் போட முடியும் என்னால. ஒய் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஒய்ன்னு போட போறேன். ஒய் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். ஓகே. ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், இந்த ஸ்கொயர் வந்து எக்ஸுக்கும் பொருந்தும் ஒய்க்கும் பொருந்தும். ஸோ 1 + x² y². முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது என்ன கேட்குறாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய். கண்ணா, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்யும் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் இது ரெண்டும் ஒன்று கிடையாது கண்ணா. சரியா? இது ரெண்டுமே ஒன்று கிடையாது, ரெண்டுமே வெவ்வேறு. ஓகே. ஸோ இதோட ஆன்சரும் வேற வேற தான் வரும். இப்போ பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் நீங்க என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருந்தீங்க, 1 + x² கண்டுபிடிச்சு வச்சிருந்தீங்க. எஃப் ஆஃப் ஒய் என்ன, 1 + y² கண்டுபிடிச்சு வச்சு. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ரூட்டுக்குள்ளார 2 வேல்யூ இருந்தது அப்படின்ட்டுன்னா இப்படி எழுதிக்க முடியும் என்னால. ஓகே. ஸோ இந்த 1 கொண்டு வந்து இந்த 2 டேர்ம் கூடயும், இந்த x² கொண்டு வந்து இந்த 2 டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 1 + y² + x² + x² y². ஸோ இப்போ நல்லா கவனி ராஜா, நல்லா கவனிங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய், எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய். ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் இது. இப்போ நல்லா கவனிங்க பாருங்களேன், இங்க ரூட்டுக்குள்ளார 1 x² y² இருக்கு, இங்க 1 இருக்கு, x² y²ன்னு இருக்கு. ஆமாவா? அப்போ நான் ஜென்ரலா எப்படி எழுதிப்பேன் அப்படின்னா, இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்ங்கிறது கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு. எதோட, எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய்யோட. ஆமாவா? ஏன்னா இதுல எனக்கு 2 டேர்ம் ஜாஸ்தியா இருக்கே as when compared to this. ஓகே. ஒன்னு இது ஈக்குவலா இருக்க முடியும், இல்லைன்னா டெஃபினட்டா கம்மியா தான் இருக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் இங்க எங்க இருக்குன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ ஆப்ஷன் சில தான் இந்த ஆப்ஷன் இருக்கு. ஸோ என்னோட ஆப்ஷன் சி தான் என்னோட ஆன்சர். இது கிளியரா இருக்காக்கண்ணா? புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அந்த 4 ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஒய் போட்டேன், ஒய் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் ஒய் போட்டேன். அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸையும் எஃப் ஆஃப் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ண 2 ஆன்சரையும் வச்சுக்கிட்டு நான் ஒரு ரிலேஷன்ஷிப் டிரைவ் பண்ணேன். அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ஆப்ஷன் சில தான் இருந்தது. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம்.